அன்பான மாணவர்களே, இன்று நாம் 11ஆம் வகுப்பில் விலங்கியல் பாடத்தில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடமானது பாடம் 10 நரம்பு கட்டுப்பாடு மற்றும் ஒருங்கிணைப்பு என்ற தலைப்பில் நாம் ஒலி உணர்வேற்பியல் பற்றி பார்க்க இருக்கின்றோம். ஒலி உணர்வேற்பிகள், அதாவது செவி பற்றி பார்க்க இருக்கின்றோம். பாடம் 10 ஒலி உணர்வேற்பிகள். ஒலியை உணர்தல், சமநிலை பேணல் என்னும் இரு செயல்களை செயல்படுத்தும் உறுப்பாக செவியானது செயல்புரிகிறது. அமைப்பின் அடிப்படையில் செவியானது புறச்செவி, நடுச்செவி, அகச்செவி என 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. முதலில் நாம் புறச்செவியை பற்றி பார்ப்போம். புறச்செவி என்பது செவி மடல், புறச்செவி குழல் மற்றும் செவிப்பறை ஆகிய பகுதிகளை கொண்டது. குருத்தெலும்பாலான செவிமடல் ஒலி அலைகளை சேகரித்து செவிக்குழலுக்கு அனுப்புகிறது. வளைந்த அமைப்புடைய செவிக்குழலானது செவிப்பறை வரை நீண்டு காணப்படக்கூடியது. செவிக்குழலில் காணப்படும் மயிரிழைகளும் செரிமினல் சுரப்பிகள் உற்பத்தி செய்யும் செருமென் என்னும் மெழுகும் தூசிகள் போன்ற வெளிப்பொருட்களை காதினில் நுழையாதவாறு தடுக்கிறது. செவிக்குழலின் முடிவில் இணைப்பு திசுவாலான செவிப்பறை அமைந்துள்ளது. செவிக்குழலினுடைய முடிவில் இணைப்பு திசுவாலான செவிப்பறை அமைந்துள்ளது. இது வெளிப்புறம் தோலினாலும் உட்புறம் கோழைப்படலத்தினாலும் மூடப்பட்டுள்ளது. இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய இந்த படமானது செவியினுடைய அமைப்பில் ஒலி அலையினுடைய அந்த ஒலி அலைகள் செல்லக்கூடிய பாதையை காமிக்கக்கூடிய இந்த படம். இதில் 3 பகுதிகள் நாம் பார்க்கலாம். இதில் இப்போ நான் போட்டிருக்கக்கூடிய இந்த கோட்டிற்கு வலதுபுறம் உள்ள பகுதி உட்செவியாகவும், இடதுபுறம் உள்ள பகுதி நடுச்செவியாகவும், இப்போ அடுத்த பகுதி ஒரு கோடு போட்டிருக்கோம், அதுக்கு வெளியில் உள்ள பகுதி புறச்செவி. இப்போ இந்த 3 பகுதியில் இங்கே படத்தில் காட்டப்படக்கூடிய பகுதி நடுச்செவி, இது நடுச்செவி, இது உட்செவி, இது புறச்செவி, இது புறச்செவி. இப்போ கிட்டத்தட்ட 3 பகுதிகளை கொண்ட பகுதியாக இங்கே படத்தில் காட்டப்பட்டுள்ளது. இதில் 2 பகுதி தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தா தெரியும் நடுச்செவி. நடுச்செவியில் முக்கியமான உறுப்பு செவிப்பறைங்கிற பகுதி. நடுச்செவியில் முக்கியமான பகுதி செவிப்பறை. செவிப்பறைங்கிறது இந்த பகுதி தான் செவிப்பறை. அடுத்து அந்த நடுச்செவியுடன் இணையக்கூடிய அந்த புறச்செவியினுடைய பகுதி செவிப்பறை. நடுச்செவியில் 3 எலும்புகள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா மேலியஸ், இன்கஸ், ஸ்டாபிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 பகுதி. இந்த 3 எலும்புகளில் எம்ஐஎஸ்ன்னு சொல்லுவோம் சுருக்கமாக. இது செவியில் காணப்படுகிற குருத்தெலும்புகள். இது நடுச்செவியில் தான் காணப்படும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உட்செவிங்கிற அமைப்பு இருக்குது. இந்த உட்செவியில் பார்த்தீங்கன்னா இதில் காக்லியா என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த காக்லியாக்குள்ளே தான் கார்டை உறுப்பு என்ற அமைப்பு காணப்படும். கார்டை உறுப்பு. இப்போ அந்த காக்லியாவினுடைய அமைப்பில் பார்த்திங்கன்னா உட்செவியில் மேலே உள்ள பகுதி இருக்குல்ல, இந்த பகுதி, இது தான் நம்ம நீள்வட்ட பலகணின்னு சொல்கிறோம். நீள்வட்ட பலகணி இது நேராக உள்ளே போகுது பாருங்கள். உள்ளே போய் அப்படியே திரும்பி வருது பாருங்கள். இப்போ இங்கேருந்து புறப்பட்டு போகக்கூடியது இங்கே பாருங்கள். இங்கேருந்து போய் ஒரு சுருண்ட அமைப்பை கொண்டிருக்கும். உள்ள திரவத்துக்கு பெரிலிம்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. பெரிலிம்புங்கிறது உள் திரவம். சரியா? இதை அந்த உட்செவியை காட்டக்கூடிய காக்லியாவினுடைய அமைப்பு. சரி, அடுத்து நாம் பார்க்கக்கூடியது நடுச்செவியை பார்ப்போம். நடுச்செவி என்பது டெம்போரல் எலும்பில் அமைந்துள்ள சிறிய காற்று நிரப்பப்பட்ட அறையாகும். இது வெளிச்செவியிலிருந்து செவிப்பறையாலும் அதேபோல் உட்செவியிலிருந்து மெல்லிய எலும்பாலும் பிரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து நீள்வட்ட பலகணி, வட்டப்பலகணி என சிறு சவ்வினால் பொருத்தப்பட்டுள்ள 2 திறப்புகளை இவ்வெலும்பு பிரிவு கொண்டுள்ளது. இந்த படத்தில் பார்த்தா தெரியும். இந்த படத்தில் இதில் நீங்கள் பார்த்தா தெரியும்.
இதை வந்து நீள்வட்ட பலகணின்னு சொல்லக்கூடியது. இது வந்து வட்டப்பலகணின்னு சொல்லக்கூடிய வட்டப்பலகணி, இங்கே நீள்வட்ட பலகணி, 2 திறப்பு இருக்குது. சரி, அப்போ நடுச்செவியை பொறுத்தவரை நடுச்செவி டெம்போரல் எலும்பில் காணப்படக்கூடிய ஒரு அமைப்பு. இதில் நீள்வட்ட பலகணி, வட்டப்பலகணி என சிறு சபினால் பொருத்தப்பட்டுள்ள 2 திறப்புகளை இவ்வெலும்பு பிரிவு கொண்டுள்ளது. நடுச்செவியில் ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்ட சுத்திங்கிறது மேலியஸ், பட்டடைங்கிறது இன்கஸ், அடுத்து அங்கவடின்னு சொல்லக்கூடிய ஸ்டேப்பஸ் என்ற 3 சிற்றெலும்புகள் வந்து நடுச்செவியில் காணப்படுகின்றன. அடுத்து சுத்தி எலும்பினுடைய ஒருமுனை செவிப்பறையுடனும் மறுமுனையான தலைப்பகுதி வந்து பட்டடை எலும்புடனும் அசையும் வகையில் இணைந்துள்ளது. பட்டடை எலும்பானது சுத்தி மற்றும் அங்கவடி எலும்புகளுக்கிடையே அமைந்துள்ளது. அங்கவடி எலும்பின் ஒருமுனை பட்டடை எலும்புடனும் மறுமுனை உட்செவியினுடைய நீள்வட்ட பலகணியுடன் இணைந்துள்ளது. இம்மூன்று எலும்புகளும் ஒளி அலைகளை உட்செவிக்கு கடத்துகின்றன. நடுச்செவியில் உள்ள தொண்டை செவிக்குழல் என்னும் யூஸ்டேஷியன் குழல் நடுச்செவியை தொண்டையுடன் இணைக்கின்றது. இந்த யூஸ்டேஷியன் குழலானது இது செவிப்பறையினுடைய இருபுறமும் உள்ள இந்த காற்றினுடைய அழுத்தத்தை சமநிலைப்படுத்த உதவக்கூடியது. இதில் நீங்கள் இந்த படத்தில் பார்த்தா தெரியும், அந்த நடுச்செவியில் காணப்படக்கூடிய அந்த 3 எலும்புகள் பார்த்தோம்னா இது 1, இதை மேலியஸ்ன்னு சொல்லக்கூடியது, இது 1. அடுத்து 2வது இதை இன்கஸ்ன்னு சொல்லக்கூடியது, இது 3வது வந்து ஸ்டேபிஸ்ன்னு சொல்லக்கூடியது, சுத்தி பட்டடை அங்கவடின்னு சொல்லக்கூடியது. இப்போ பாருங்கள், எதோடு இணைஞ்சிருக்கு. இன்கஸ்ங்கிறது நடுவில் உள்ளது. இதை ஒருபுறம் மேலியஸுடனும் ஒருபுறம் எதோடு இணைஞ்சிருக்கு, ஸ்டேப்பஸோட இணைஞ்சிருக்கும். ஸ்டேப்பஸ் எதோட இணைஞ்சிருக்கு பாருங்கள், ஸ்டேப்பஸினுடைய ஒரு பகுதி நீள்வட்ட பலகணியோடவும் ஒரு இது வந்து இன்கஸோடு இணைஞ்சிருக்கும். இப்போ இன்கஸ்ங்கிறது 2 எலும்பை இணைக்குது, மேலியஸையும் ஸ்டேப்பஸையும் இணைக்குது. மேலியஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா மேலியஸினுடைய ஒரு முனை இன்கஸோடையும் இன்னொரு முனை செவிப்பறையோடையும் இணைச்சிருக்கும். இதான் செவிப்பறை. செவிப்பறைங்கிற அமைப்பு இருக்குல்ல, செவிப்பறையவும் இன்கஸை இணைக்கக்கூடியதான் இந்த மேலியஸுங்கிறது. சரியா? அதே மாதிரி மேலியஸையும் ஸ்டேப்பஸையும் இணைக்கக்கூடியது இன்கஸ். அடுத்து ஸ்டேப்பஸ்ங்கிறது என்ன அப்படின்னுட்டா இன்கஸையும் நீள்வட்ட பலகணியும் இணைக்கக்கூடியது. இந்த மாதிரி 3 விதமான அந்த நடுச்செவியில் காணப்படக்கூடிய சிற்றெலும்பில் பார்க்குறோம். இதுதான் நம்ம முக்கியமாக நடுச்செவியில் காணப்படக்கூடிய அமைப்புகள். இப்போ அடுத்து நாம் பார்க்கக்கூடியது வந்து உட்செவியை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். 3வது பகுதி உட்செவி. இதுக்கு முன்னாடி பார்த்தது புறச்செவியும் நடுச்செவியும் பார்த்தோம். இப்போ உட்செவியை பொறுத்தவரை திரவத்தால் நிரப்பப்பட்ட 2 பகுதிகளை கொண்டுள்ளது. அவை எலும்பிலான சிக்கல் பாதை மற்றும் செவ்விலான சிக்கல் பாதை என்ற 2 பகுதி. எலும்பிலான சிக்கல் பாதை 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதில் 1 காக்லியா, 2வது வெஸ்டிபிள், 3வது அரைவட்ட கால்வாய். அதாவது உட்செவியை பொறுத்தவரை எலும்பிலான சிக்கல் பாதை, செவ்விலான சிக்கல் பாதை என்ற 2 பகுதி. எலும்பிலான சிக்கல் பாதை 3 பகுதியில் உள்ளடக்கியது. அவை 1 காக்லியா, 2வது வெஸ்டிபிள், 3வது அரைவட்ட கால்வாய். இப்போ இதில் முதலாவது காக்லியா என்று எடுத்துக்கொண்டால் இது வந்து நத்தை சுருள் போல் சுருண்டு காணப்படும். இது 2 படங்களால் 3 அறைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அந்த 3 அறைகள் என்னென்ன அப்படின்னுட்டா, 1 ஸ்கேலா வெஸ்டிபியூல், 1வது வந்து ஸ்கேலா வெஸ்டிபியூலே அப்படின்னு சொல்லக்கூடியது, 2வது ஸ்கேலா மீடியான்னு சொல்லக்கூடியது, 3வது ஸ்கேலா டிம்பானின்னு சொல்லக்கூடியது. ஸ்கேலா வெஸ்டிபியூலே, ஸ்கேலா டிம்பானி, ஸ்கேலா மீடியான்னு சொல்லக்கூடிய 3 அறைகள். இந்த 3 அறைகளை 2 படலங்கள் பிரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எதில் உள்ளது? இந்த காக்லியா என்னும் நத்தை சுருள் போன்று சுருண்டு காணப்படக்கூடிய அமைப்பு எதில் இருக்குது அப்படின்னு கேட்டால் எலும்பு சிக்கல் பாதையில்
அதில் 3 பகுதி இருக்குது. ஒன்று காக்லியா, இன்னொன்று வெஸ்டிபியூல், அடுத்து வந்து அரைவட்ட குழல்கள். நம்ம காக்லியா தான் 2 படலங்களை கொண்டு 3 அறைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ அடுத்து ஸ்கேலா வெஸ்டிபியூலை ஸ்கேலா மீடியாவிலிருந்து பிரிப்பது வந்து ரைஸ்னர்ன்ற ஒரு படலம். இது ஒரு படலம். அடுத்து 2வது ஸ்கேலா டிம்பானி ஸ்கேலா மீடியாவிலிருந்து பிரிக்கக்கூடிய படலத்துக்கு பேர் தான் பேசிலார் படலம். அப்போ இந்த ரைஸ்னஸ் படலம் மற்றும் பேசிலார் படலத்தினால் பிரிக்கப்பட்டு அல்லது இந்த சவினால் பிரிக்கப்பட்டு 3 அறைகளாக பிரிக்கப்படுகிறது. அப்போ இந்த 2 படலங்களும் 3 அறைகளை உருவாக்குது. அதில் ஒன்று ஸ்கேலா வெஸ்டிபியூலி, ஸ்கேலா டிம்பானி, ஸ்கேலா மீடியா. அதில் ஸ்கேலா வெஸ்டிபியூலியும் ஸ்கேலா மீடியாவும் பிரிப்பது ரைஸ்னர் படலம், ஸ்கேலா டிம்பானியும் ஸ்கேலா மீடியாவும் பிரிப்பது பேசிலார் படலம் அப்படின்னு சொல்கிறோம். இதை காட்டக்கூடிய இந்த படத்தை நம்ம இங்கே பார்க்கலாம். பாருங்கள், இதை அந்த காக்லியாவினுடைய வெட்டு தோட்டத்தில் காமிக்கக்கூடிய பகுதி. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் பாருங்கள், மேலே உள்ள அறை பாருங்கள். இது வந்து ஸ்கேலா வெஸ்டிபியூலி, இதுதான் ஸ்கேலா வெஸ்டிபியூலி. அதுக்கு இது வந்து ஸ்கேலா மீடியா, இது ஸ்கேலா டிம்பானி. 3 அறைகள் கொடுத்துருக்கு. சரியா? 1வது கொடுத்துருக்கிறது ஸ்கேலா வெஸ்டிபியூலி, மேலே உள்ளது. அடுத்து 2வது ஸ்கேலா மீடியா, 3வது ஸ்கேலா டிம்பானின்னு சொல்லக்கூடிய கீழே உள்ள அறை. சரியா? இதில் இந்த 3 அறைகளில் 2 சவ்வு இருக்குது. சரியா? இந்த சவ்வு இதை ரைஸ்னர் சவ்வு, கீழே உள்ள இந்த சவுக்கு பேர் பேசிலார் சவ். சரியா? இப்போ 3 அறையில் இது 1வது அறை, இது 2வது அறை, இது 3வது அறை. மொத்தம் 3 அறைகள் உண்டு. இப்போ இந்த 3 அறைகள் 2 சவ்வினால் பிரிக்கப்பட்டுள்ளது. அதில் பேசிலார் சவ்வின் மீது காணப்படக்கூடிய அந்த ஒளி உணர் செல்லு தான் வந்து கார்டை உறுப்புன்னு சொல்கிறோம். பேசிலார் சவ்வின் மீது காணப்படக்கூடிய அந்த அமைப்பு வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? கார்டை உறுப்பு. அந்த கார்டை உறுப்பை காட்டக்கூடிய படம், கார்டை உறுப்பை காட்டக்கூடிய படம்னு எடுத்துக்கொண்டால் இதில் இந்த பல்வேறு அமைப்புகள் பார்க்குறோம். இதில் அடிச்சவு கீழே உள்ளது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆதரவு செல்கள் இருக்குது. ஆதரவு செல்லுக்கு மேலே வந்து ரோம செல்கள் காட்டிருக்காங்க. அதுக்கு மேலே ப்ளூ கலரில் உள்ளது வந்து டெக்டோரியல் சவ்வுன்னு சொல்லக்கூடிய டெக்டோரியல் சவ்வு. அதில் 2 விதமான ரோம செல்கள் இருக்குது. ரோம செல்கள்னாலும் மைரிலி செல்கள்னாலும் ஒன்று தான். அதில் ஒன்று அகவு ரோம செல்கள், அது மாதிரி புற ரோம செல்கள்னு 2 விதம் இருக்குது. எல்லோ கலரில் உள்ளது தான் ரோம செல்கள்னு சொல்லக்கூடியது. அது கீழே க்ரீன் கலரில் இருக்கக்கூடியது ஆதரவு செல்கள். மேலே டெக்டோரியல் சவ்வுங்கிறது ப்ளூ கலரில் இருக்கக்கூடியது. கீழே வந்து வயலட் கலரில் இருக்கக்கூடிய அந்த இதை தான் நம்ம அடிச்சவுன்னு சொல்கிறோம். அந்த அடிச்சவு தான் பேசிலார் சவ்வுன்னு சொல்லக்கூடியது. கார்டை உறுப்பில் காணப்படக்கூடிய அந்த அமைப்பு இது எங்கே இருக்குது அப்படின்னுட்டா காக்லியாவில் காணப்படக்கூடிய அமைப்பு. காக்லியாவுடைய வெட்டு தோட்டத்தில் 3 அறைகளை காமிச்சிருக்காங்க மேலே. அதில் இங்கே காட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த பகுதி இதுதான் வந்து கீழே உள்ள அந்த காடை உறுப்பை பெருசாக்கி காமிச்சிருக்காங்க. இதுதான் கீழே பெருசாக்கி காடை உறுப்பை அமைச்சிருக்காங்க. சரி, இப்போ நான் அந்த 3 அறைகள் 2 படலத்தை பற்றி பார்த்தோம். இப்போ அடுத்து அதில் உள்ள திரவத்தை பற்றி பார்க்கணும். ஸ்கேலா வெஸ்டிபியூலை மற்றும் ஸ்கேலா டிம்பானி ஆகிய 2 அறைகளும் பெரிலிம்ஃப் எனப்படும் சூழ் நிணநீராலும். இப்போ ஸ்கேலா வெஸ்டிபியூலை மற்றும் ஸ்கேலா டிம்பானி ஆகிய 2 அறைகளும் பெரிலிம்ஃப் எனப்படக்கூடிய சூழ் திரவத்தால் ஸ்கேலா வெஸ்டிபியூலை ஸ்கேலா டிம்பானி ஆகிய 2 அறைகளும் பெரிலிம்ஃப் எனப்படக்கூடிய சூழ் நிணநீரால் நிரப்பப்பட்டிருக்கிறது. அதே போல் ஸ்கேலா மீடியா என்று சொல்லக்கூடிய அந்த அறையானது எண்டோலிம்ஃப் என்று சொல்லக்கூடிய அக நிணநீர் திரவத்தாலும் நிரப்பப்பட்டுள்ளது. காக்லியாவினுடைய அடிப்புறத்தில் ஸ்கேலா வெஸ்டிபியூல் நீள்வட்ட பலகனியுடனும் ஸ்கேலா டிம்பானி வந்து வட்ட பலகனியுடனும் தொடர்பு கொண்டுள்ளது. இப்போ நாம் இங்கே பார்க்கக்கூடிய காக்லியாவினுடைய அமைப்பில் வந்து ஸ்கேலா
வெஸ்டிபியூலி, ஸ்கேலா டிம்பானி, ஸ்கேலா மீடியான்ற அந்த 3 அறைகளில் ஸ்கேலா வெஸ்டிபியூலும் ஸ்கேலா டிம்பானி இந்த 2 அறைகளும் சூழ்திரத்தால் நிரப்பப்பட்டிருக்கக்கூடியது, பெரிலிம்புன்னு சொல்லக்கூடியது. ஸ்கேலா மீடியாங்கிறது வந்து என்டர்லிம்ப் என்று சொல்லக்கூடிய அகநினை நீர் திரவத்தால் நிரப்பப்பட்டிருக்கக்கூடியது. சரி, அடுத்து நாம் பார்க்கக்கூடிய கார்டை உறுப்பு. ஒளி உணர்தன்மை கொண்ட கார்டை உறுப்பு, ஆர்கன் ஆஃப் கார்டின்னு சொல்லக்கூடிய கார்டை உறுப்பு பேசிலார் படலத்தின் மேல்புறம், பேசிலார் படலத்தில் மேல்புறம் ஒரு மேடு போன்று அமைந்துள்ளது. பேசிலார் படத்தின் முழு நீளத்திற்கும் 4 வரிசைகளில் ஏராளமான மயிரிழை செல்கள் காணப்படுகின்றன. 4 வரிசைகளில் ஏராளமான மயிரிழை செல்கள் காணப்படுகின்றன. ஒவ்வொரு மயிரிழை செல்லின் முனையிலும் ஸ்டீரியோசிலியா, ஒவ்வொரு மயிரிழை செல்லின் முனையிலும் ஸ்டீரியோசிலியா என்னும் குறியிலைகள் நீண்டு காணப்படுகின்றது. இதை இந்த படத்தில் பார்த்தா நம்மளுக்கு தெரியும், கார்டை உறுப்பில். சரியா, ஸ்டீரியோ செல்கள் கார்டை உறுப்பினுடைய அமைப்பை இங்கே பார்த்துருக்கோம். சரியா, இப்போ இதில் ஒவ்வொரு மயிரிழை செல்லின் முனையிலும் ஸ்டீரியோசிலியா என்று சொல்லக்கூடிய குறியிலைகள் நீண்டு காணப்படுகின்றது. கார்டை உறுப்பினுடைய மேற்புறம் முழுவதும் விரைப்பான கூழ்மை நிலையில் உள்ள ஒரு படலம் கூரை போன்று அமைந்துள்ளது. இந்த படலம் வந்து டெக்டோரியல் படலம் என்று அழைக்கப்படுகிறது. ஒளி அலைகள் கடத்தப்படும் போது கார்டை உறுப்பில் உள்ள ஸ்டீரியோசிலியா என்ற இந்த குறியிலை செல்கள் டெக்டோரியல் படலத்தின் மீது தொடர்பு கொள்கிறது. ஒளி அலைகள் கடத்தப்படும் போது கார்டை உறுப்பில் உள்ள ஸ்டீரியோசிலியா என்ற இந்த குறியிலை செல்கள் டெக்டோரியல் படலத்தின் மீது தொடர்பு கொள்கிறது. அடுத்து ஒளி உணர் செயல்முறைகளை பற்றி நாம் பார்ப்போம். ஒளி உணர் செயல்முறைகள். புறசெவிக்குழல் மூலம் உள்நுழையும் ஒளி அலைகள் செவிப்பறையில் பட்டு, புறசெவிக்குழல் மூலம் உள்நுழையக்கூடிய ஒளி அலைகள் செவிப்பறையில் பட்டு அதை அதிர்வுறச் செய்கின்றன. இந்த அதிர்வுகள் நடுச்செவியினுடைய 3 சிற்றெலும்புகள் மூலம் நீள்வட்ட பலகணிக்கு கடத்தப்படுகின்றன. நீள்வட்ட பலகணியை விட செவிப்பறை வந்து 17 to 20 மடங்கு பெரியதாக இருப்பதால் செவிப்பறையை விட 20 மடங்கு அதிக அழுத்தம் நீள்வட்ட பலகணியில் உணரப்படுகிறது. செவிப்பறையை விட 20 மடங்கு அதிக அழுத்தம் நீள்வட்ட பலகணியில் உணரப்படுகிறது. இந்த அழுத்தத்தால் பெரிலிம்ப் என்று சொல்லக்கூடிய அந்த சூழ் திரவத்தில் உருவாகும் அழுத்த அலைகள் வட்டப்பலகணியை உள்ளும் புறமும் அசைப்பதால் பேசிலார் படலமும் அதனுடன் இணைந்த கார்டை உறுப்பும் மேலுங்கிலும் அசைகிறது. இந்நிகழ்ச்சியால் மயிரிழை செல்களின் அடியில் உள்ள அயனிக் கால்வாயானது மாறி மாறி திறந்து மூடுவதால் செயல்நிலை மின்னழுத்தம் என்று சொல்லக்கூடிய ஆக்சன் பொட்டன்ஷியல் உருவாக்கப்பட்டு அந்த செயல்நிலை மின்னழுத்தமானது செவி நரம்பின் மூலம் மூளைக்கு எடுத்து செல்லப்படுகிறது. அங்கு மூளையில் அவை வந்து ஒளியாக உணரப்படுகிறது. இவ்வாறாக ஒளி உணர் செயல்முறைகள் வந்து செவியிலிருந்து கடத்தப்பட்டு மூளையில் உணரப்படுகிறது. அடுத்து நாம் பார்க்கக்கூடியது செவி குறைபாடுகள். காது கேளாத்தன்மை. காது கேளாத்தன்மை தற்காலிகமானதாகவோ அல்லது நிரந்தரமாகவோ இருக்கலாம். இவை 2 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒன்று கடத்தல் வகை காது கேளாத்தன்மை, அடுத்து உணர் நரம்பு காது கேளாத்தன்மை என்ற 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்றாவது வந்து கடத்தல் வகை காது கேளாத்தன்மை. இதற்கு புறச்செவி குழல்களில் சுரக்கும் மெழுகு ஏற்படுத்தக்கூடிய அடைப்பு, செவிப்பறை கிழிதல், நடுச்செவியில் ஏற்படும் நீர்க்கட்டுடன் கூடிய தொற்று, நடுச்செவி எலும்புகள் இவைகள் அசைய முடியாத நிலை, இது போன்றவை இந்த கடத்தல் வகை காது கேளாத்தன்மைக்கு காரணமாக இருக்கலாம். அடுத்து 2வது வந்து உணர் நரம்பு காது கேளாத்தன்மை, சென்சரி நியூரல் டெஃப்னஸ்ன்னு சொல்கிறோம். இதற்கு காரணம் கார்டை உறுப்பு மற்றும் செவி நரம்பு செல்லும் பாதை மற்றும் மூளையின் கேட்டலுக்கான புறணி பகுதியில் ஏற்படும் கோளாறுகளே இதற்கு காரணம். உணர் நரம்பு காது கேளாத்தன்மைக்கு என்ன காரணம் சொல்லலாம்னா கார்டை உறுப்பு மற்றும் செவி நரம்பின் வழியே செல்லும் பாதை மற்றும் மூளையினுடைய கேட்டலுக்கான புறணி பகுதியில் ஏற்படும் கோளாறுகளே இதற்கு காரணமாகும். அடுத்து உடல் சமநிலை பேணும் உறுப்பு, ஆர்கன் ஆஃப் ஈக்குலிபிரியம் சொல்லக்கூடிய உடல் சமநிலை பேணும் உறுப்பு. சமநிலை பேணுதல் என்பது
சமநிலை பேணுதல் என்பது அசைவுகளை உணரும் உணர்வின் ஒரு பகுதியாக உள்ளது. உடலின் நிலை, அதன் திசை அமைவு, அதன் அசைவுகள் போன்றவற்றை உணரும் திறன் தன்னக உணர்தல் எனப்படுகிறது. அகச்செவியில் கார்னியாவுக்கு அருகில் அமைந்துள்ள வெஸ்டிபுலார் தொகுப்பு உடலின் சமநிலையை பாதுகாக்கிறது. அகச்செவியில் காக்லியாவிற்கு அருகில் அமைந்துள்ள வெஸ்டிபுலார் தொகுப்பானது உடலின் சமநிலையை பாதுகாக்கிறது. இதில் நிணநீரால் நிரப்பப்பட்ட குழல்களும் பைகளும் காணப்படுகின்றன. இவை பெரி லிம்ஃப்னு சொல்லக்கூடிய அந்த சூழ் திரவத்தில் வைக்கப்பட்டுள்ளன. இந்த இரண்டு திரவங்களும் உடல் இருக்கும் நிலை மற்றும் வேகம் ஆகியவற்றில் ஏற்படும் மாற்றங்களை உணர்கின்றன. காக்லியாவின் அருகில் உள்ள இரு அறைகளான யுட்ரிக்கிள் மற்றும் சக்யூல் ஆகியவை மாக்குலே என்னும் சமநிலை உணர்வேற்பி பகுதியிலே பெற்றிருக்கின்றன. காக்லியாவின் அருகில் உள்ள இரு அறைகளான யுட்ரிக்கிள் மற்றும் சக்யூல் ஆகியவை மாக்குலே என்னும் சமநிலை உணர்வேற்பி பகுதியிலே பெற்றிருக்கின்றன. இவை தலையினுடைய நேர்கோட்டு இயக்கத்தை உணர பயன்படுகிறது. இங்கே காணப்படக்கூடிய சமநிலை உறுப்பினுடைய படத்தை பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அரைவட்ட குழல்கள் 3 இருக்குது. முன் அரைவட்ட குழல், பின் அரைவட்ட குழல், பக்கவாட்டு அரைவட்ட குழல்னு 3 பகுதி இருக்குது. அதனுடைய அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா யுட்ரிக்கிள் மற்றும் ஷாக்யூலுங்கிற அமைப்பு இருக்குது. அதனுடைய அடிப்பகுதியில் யுட்ரிக்கிள் மற்றும் ஷாக்யூல் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகள். அதே மாதிரி அந்த அரைவட்ட குழல்களுடைய அந்த கீழ்ப்பகுதி அல்லது அடிப்பகுதியை பார்த்தீங்கன்னா ஆம்புலாண்டு பகுதியும் கொடுத்துருக்குறாங்க. அது காக்லியாவோட இணைக்கப்பட்டிருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அரைவட்ட குழல்கள், அதில் காணப்படக்கூடிய ஆம்புலா பகுதி, அது கீழே சைக்கிள் மற்றும் யுட்ரிக்கிள்ன்ற பகுதிகள் காக்லியா குழல்களுடன் இணைக்கப்பட்டுள்ள அமைப்பு. இதில் எலும்பிலான சிக்கல் பாதை, செவ்விலான சிக்கல் பாதையும் அதில் காமிச்சிருக்காங்க. இதை சமநிலை உறுப்புன்னு கொடுத்துருக்குறாங்க. சரியா, சமநிலை உறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, இப்போ தெரிந்து கொள்வதற்காக ஒரு சில விஷயம் கொடுத்துருக்காங்க. கீழ்கண்ட பணிகளில் ஈடுபடும் உடல் சமநிலை பேணும் உறுப்பின் பாகங்களை பெயரிடுகன்னு சொல்லிட்டு எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு. உடலின் நேர்கோட்டு இயக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய பகுதி எது? உடலின் நிலைகளில் ஏற்படும் மாற்றங்கள், அதுமாதிரி தலையின் இயக்க சுழற்சி. சரி, இப்போ அடுத்து நான் பார்க்கக்கூடியது மாக்குலேவில் காணப்படும் மயிரிழை செல்கள் இயக்க உணர்வேற்பிலாக செயல்படுகின்றன. மாக்குலேவில் காணப்படும் மயிரிழை செல்கள் இயக்க உணர்வேற்பிலாக செயல்படுகின்றன. இந்த மயிரிழை செல்கள் ஜெலாட்டினாலான ஆட்டோலித்திக் படலத்தில் பதிந்துள்ளன. இப்படலத்தில் கால்சியத்தாலான ஆட்டோலித் எனப்படும் துகள்கள் காணப்படுகின்றன. இப்படலம் மயிரிழை செல்களின் உச்சி பகுதிக்கு எடையை கூட்டி மந்தத்தன்மையை அதிகரிக்கிறது. அடுத்து வெஸ்டிபிளின் பக்கவாட்டிலும் பின்புறமாகவும் அமைந்துள்ள அரைவட்ட குழல்கள் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக அமைந்துள்ளன. இக்குழல்களின் ஒரு முனை தடித்து காணப்படுகிறது. இந்த தடித்த பகுதி ஆம்புலா எனப்படுகிறது. இதில் உணர் மயிரிழைகளாலும் ஆதரவு செல்களாலும் ஆன உணர்ச்சி பகுதி ஒன்றுள்ளது. இதற்கு கிரிஸ்டா அம்புலாரிஸ் என்று பெயர். இது தலையின் சுழற்சி இயக்கத்தை உணர பயன்படுகிறது. அடுத்து நாம் பார்க்கக்கூடியதில் உங்களுக்கு தெரியுமா என்ற ஒரு சில விஷயம் கொடுத்துருக்காங்க. ஒளிச்செறிவானது டெசிபல் என்ற அலகால் ஸ்மால் டி கேபிட்டல் பி என்ற அளவிடப்படுகிறது. சாதாரணமாக காது கேட்பதற்கான ஒளிச்செறிவு 0 டெசிபல் அப்படின்னு சொல்கிறாங்க. சுழிய டெசிபல், காது கேட்பதற்கான ஒளிச்செறிவு சுழிய டெசிபல் ஆகும். 0 டெசிபல். 50 டெசிபல் அளவு ஒளிச்செறிவானது பேசுவதை தெளிவாக புரிந்து கொள்ள உதவுகிறது. 90 டெசிபலுக்கும் அதிகமாக ஒளிச்செறிவு உள்ள சத்தங்களை தொடர்ச்சியாக நீண்ட காலம் கேட்பதால் காது கேளாத்தன்மை ஏற்படுகிறது. இதுவரை நாம் பார்த்தது அதாவது ஒளி உணர்வேற்பிகள் அப்படின்னு தலைப்பில் நம்ம காதை பற்றி நம்ம படித்தோம். அந்த காதில் புறச்செவி, நடுச்செவி, உட்செவி என்ற 3 பகுதியில் நம்ம படிச்சிருக்கிறோம். அதில் இது தவிர காதில் காணப்படக்கூடிய செவி சிற்றெலும்புகளை பார்த்தோம். அடுத்தது உட்செவி தனியாக, நடுச்செவி தனியாக, புறச்செவி தனியாக பார்த்தோம். அடுத்து கார்டை உறுப்புண்டா என்ன, காக்லியாங்கில் கார்டை உறுப்பு எங்கே இருக்கிறது. அடுத்து நான் பார்த்தது ஒளி உணர் செயல்முறைகள் எவ்வாறு நடைபெறுகின்றன. அடுத்து செவி குறைபாடுனா என்ன, இது மாதிரி சமநிலை உறுப்புகள் என்று அழைக்கப்படுவது எது, இது ஃபுல்லாக பார்த்தோம். நம்ம இதுவரை இப்போ பார்த்தது ஃபுல்லாக அதாவது செவி பற்றி பார்த்தோம், அதாவது ஒளி உணர்வேற்பிகள். அடுத்து நாம் பார்க்கக்கூடியது நாம் நுகர் உணர்வேற்பிகளை பற்றி பார்க்கணும். இது அடுத்த வகுப்பில் பார்ப்போம். நன்றி.